உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே, கடந்த 7.5 ஆண்டுகளுக்கு முன்பு மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி எப்படி இருக்கும் என்ற வீடியோவை பார்த்து விட்டீர்களே. ஆனால் இந்த கடந்த காலங்களிலே இந்த 7.5 ஆண்டுகளில் ஏற்பட்ட புயல் ஓய்ந்து அமைதி திரும்பியது என்ற இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். என்னை பொறுத்தவரை தசாபுத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல தசாபுத்திகள் நடக்குமேயானால் உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இது சார்ந்த சகோதர சகோதரிகள் கடந்த காலங்களிலே 7.5 ஆண்டுகள் நல்ல திசைகள் நடக்கும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அது எனக்கு கவலை இல்லை. தசாபுத்திகள் கெட்டு கோஷார ரீதியாக அந்த 7.5 நாட்டு சனியில் வரும்பொழுது நீங்கள் உங்களை பற்றிய சுமூகமாக கடந்து செல்லுங்கள் என்று கடந்த மாதத்தில் ஒரு வீடியோ போட்டோம். சுமூகமாக எப்படி கடந்து செல்றது? இந்த 7.5 நாட்டு சனியில நீங்கள் பட்ட அனுபவங்கள் என்ன, கடந்து வந்த பாதை என்ன, முடிந்து போன பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டது? எப்பொழுதுமேங்க ஒவ்வொரு கடுமையான இரவுக்கும் ஒரு பகல் காத்திருக்கிறது. ஒரு கடுமையான ஒரு நல்ல பகலுக்கும் ஒரு இரவு பொழுது வந்தே தீரும். எப்படி என்றால் சுகம் துக்கம் சுகம் துக்கம் என்று மாறி மாறி வருவதைத்தான் இயற்கை நமக்கு ஒளியற்ற இருளையும் ஒளிபடைத்த பகலையும் ஏற்படுத்தி இருக்கிறார் கடவுள். அதனால உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன, கடந்த காலத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட மைனஸ் பாயிண்ட் என்ன? நீங்கள் இன்டெப்தாக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கேன் செய்யாதீர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நிறைய சகோதர சகோதரிகள் உலகத்திலேயே அதிகமாக என்னுடைய வீடியோக்கள் ரீச் ஆனது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது மகரம். மகரம் ஒரு கிங் மேக்கர். மகரத்திற்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சொன்னது தியாகத்தின் மொத்த உருவமான ராசி என்று. அப்படிப்பட்ட மகர ராசிக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சனி எப்பொழுதுமே ஒரு எதிரிகளை ஸ்கேன் செய்கிறது, துப்பறிவது, அவனை ஆய்வு செய்வது, நல்லது எது கெட்டது எது என்று இந்த கலியுகத்தில் வெளிப்படையா நக்கீரன் மாதிரி நீங்க குற்றங்களை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த 7.5 நாட்டு சனியில என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மற்றவர்கள் பறித்து சென்றிருப்பார்கள். புரியுதா இல்லையா? இந்த உலகத்துல சில விஷயங்களை நம்ம கடந்து போயிடணும். ஒரு விபத்து நடக்கிறது என்றால், என்னை பொறுத்தவரை ஒரு விபத்து நடக்கிறது, அதை நாம் பார்க்க காரில் செல்லும் பொழுது என்ன செய்யணும்? அதை கடந்து சென்று, விபத்து நடந்த இடத்தை கடந்து சென்று காரை நிறுத்திவிட்டு திரும்பி வந்து பார்க்கலாம். அப்படியே நிறுத்திவிட்டு சென்று பார்க்கும் பொழுது பின்னே வந்த பல வாகனங்கள் இந்த காரில் விபத்துக்கள் அடுத்தடுத்து நடப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது போன்றுதான் ஒரு சம்பவம் ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நடக்கிறது என்றால் அதை நீங்கள் சுமூகமாக கடந்து சென்று விட்டால் பிரச்சனை இல்லை. அது என்ன ஏது என்று ஆய்வறிக்கை செய்து அதை மேலிடத்திற்கு அனுப்பியதால் நீங்கள் வேலையை விட்டு தூக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இது போன்றுதான் சிறுவர் சிறுமியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் அங்கள் அலட்சியமாக தங்களுடைய பணிகளை அந்தந்த காலகட்டத்திலே சிறப்பாக செய்து முடியுங்கள். உங்களுடைய அலட்சியம், சோம்பேறித்தனம், சோம்பல்தனம், அதே மாதிரி காரண காரியங்களை ஆய்வு செய்து நாம் முடிக்க வேண்டிய அந்த தீசிஸ் முடிக்க முடியாமல் போனது காரணம் என்ன? நிறைய பேர் அரியர்ஸ் வச்சதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? இப்படியெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புயல் ஓய்ந்து அமைதி திரும்பியது என்ற என்னுடைய காணொளி காட்சி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அந்த மகர ராசி சகோதர சகோதரிகள், உத்திராடமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், அவிட்டமாக இருக்கட்டும், சரிங்களா? ஆக இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை ஆய்வு செய்து இனி வருங்காலத்தில் மிக சிறப்பான முறையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கடந்த காலமே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். எதையெல்லாம் செய்தீர்கள், எதையெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு சர்வீஸ் ஓரியன்ட் என்று சொல்லக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது தான் மகரம். அதாவது மேஷம் 1ஆம் பாவகம்னு எடுத்துக்கணும்னு வைங்களேன். காரிய ஸ்தானம் அங்கு இதுதான் 10.
ஒரு லாஜிக்கா சொல்லித்தரேன். மேச லக்கணம்ங்கிறது சிரசு, 10ஆம் பாவகம், அதுதான் வந்து காரியஸ்தானம். அந்த காரியங்களை ஆற்றுதல், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதை செய்யக்கூடியவர்கள் யார்? சிறப்பாக மகரம். பந்தி, அதாவது பந்தல் முதல் பந்தி வரை என்று சொல்வார்களே, அனைத்தையும் செய்யக்கூடிய திறமைகள் இருக்கிறது. ஆனால் அதில் எத்தனை பேரை வேலை வாங்கணும், எத்தனை டிவிஷன் இருக்கு, அத்தனை டிவிஷன்கள்லையும் எவ்வளவு குற்றங்குறைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ டெவலப் ஆகிறது? சில விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். மளிகை சமையல்காரர் சமையல் பண்ணுறாரா, கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு மீறுறதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு விடுவார். ஆனால் சுவையாக அங்கே சமைச்சு கொடுத்துருப்பாரு. சாப்பிட்றவங்க வெரி குட் சூப்பர்னு கை கொடுப்பாங்க. நீங்கள் அதை கவனிக்காமல் அந்த பொட்டலத்தை எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அவனை போட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து இனிமேல் வேலையை விட்டு வராத போ அப்படின்னா அடுத்த சமையல்காரர் சுவைப்பட சமைக்கக்கூடியவர் எப்படி தேடுவீங்க? இதுதான் சில விஷயங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னா ஒருத்தவனால வந்துட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா அதில் வந்து திருடுறான் எடுக்கிறான்னா விட்டுட்டு போயிடணும். அவனால் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே தான் கடந்த காலங்களில் அடுத்தவரோட வீட்டு, நான் அந்த வீடியோவில் பேசுனது இப்போ ஞாபகம் இருக்குது. மகர ராசி பெண்களே, அடுத்தவர்கள் வீட்டிற்கு சென்றால் ஒரு டம்ளர் காஃபியை வாங்கி சாப்பிட்டு விட்டு வந்து விடுங்கள். அவர்கள் வீட்டில் என்ன இருக்கிறது, அவங்களுடைய அஞ்சரை பெட்டியில் என்னென்ன இருக்கிறது, அங்கே என்னென்ன தவறுகள் நடக்கிறது, அது என்னன்னு நீங்கள்லாம் வந்து சுட்டி காட்டி அவர்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஆகாதவங்களா போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சிங்கப்பூரில் ஒரு பொண்ணு மகரம், ஐயா நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், பட் வந்து என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஏம்மா? மற்றவங்க பண்ணதெல்லாம் எடுத்து சுட்டி காட்டினேன், அதுதான் பிரச்சனைன்னு. ஆனால் உங்களை மாதிரி வேலை செய்ய முடியாது. உங்களை மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கிலேருந்து, அதாவது அந்த பேஸ் மட்டத்திலேருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய உழைப்பு அபரிமிதமானது. அப்படிப்பட்ட உழைப்பை இனி தக்க வைத்து கொண்டீர்களேயானால் புயல் ஓய்ந்து அமைதி திரும்பியது என்ற என்னுடைய வாசகம் சரியாக இருக்கும். ஏன் புயல் அடித்தது? என் வாழ்க்கை போராட்டம் புயல் என்றால் இந்த சொசைட்டியே ஒரு போராளிகள் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த சொசைட்டி எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லவர்களுக்கு, நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால நாம் நம்மளுடைய வேலை பார்ப்போம், நம்மளுடைய வேலையை எடுப்போம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்களேயானால் 100%, 100க்கு 100% புயல் ஓய்ந்து அமைதி திரும்பும். ஏதாவது பாருங்க, உங்க லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் நீங்க எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேகம் எண்டிங்ல இருக்காது, அப்படியே ஸ்ரிங்கேஜ் ஆகுது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது துவக்கத்தை துவங்குறீங்க, அந்த துவக்கம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே டவுன் ஆயிடுது. ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அதுலயே கண்டினியூட்டியா போறதில்ல, டேக் டைவர்சன் கடைசியில அந்த விஜயும் நம்ம இவர் பார்த்தீங்கன்னா விவேக்கும் அற்புதமா டேக் டைவர்சன் நேரம் திருப்பதியில் கொண்டு போய் விட்டுறாங்க. திருப்பதியில் போய் லட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல. ஏதாவது நான் தான் இதுக்கு தான் பேட்டன் சொல்லிகிட்டே இருக்கிறது. எல்லாருக்கும் அற்புதமாக பேட்டன் போட்டு கொடுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நான் ஒரு பேட்டன் போட்டு தரேன். அது என்ன பேட்டர்ன்னு தெரியாமலே ஒருத்தர் ஏதோ பேட்டன் தரேன்னு சொன்னீங்க, எப்போ சார் அனுப்புவீங்கிறாரு. இல்லைங்க, வாழ்வியலுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவு, எதிர் விளைவு இரண்டும் உண்டு. புரியுதுங்களா? நாம் எதை மேலே எறிகிறோமோ அதுதான் கீழே வரும். ஆக இந்த மகரத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒன்றை ஜாதக ரீதியாக அழகாக தேர்ந்தெடுத்து தர்றேன், அதான் பேட்டன். அதை எவ்வாறு, ஏனால் இந்த புயல் காலம் 7.5 வருஷம் முடிஞ்சு அமைதி திரும்புவது எப்படி, வாங்க நான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்கிறேன். ரியல் எஸ்டேட்டா உங்களுக்கு அமையுமா? ரைட், அதை எப்படி செய்யணும்? ஹோட்டல் பிஸ்னஸா? ஏன்னா லக்கண ரீதியாக சொல்கிறேன். அந்த ஹோட்டலை எப்படி பண்ணணும்? வீட்டு முறை சாப்பாடா அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்டா, ஹைவே ரெஸ்டாரண்ட்டா? இதுதான் பேட்டன். ஒரு கிங் மேக்கர் எப்படி, மகர கும்பம், எனக்கு தெரிஞ்ச ஒரு மசாலா பொடி, அவங்க பேர் சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் சென்னையிலேருந்து வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேடம் தான் அந்த பேட்டனே வந்து எதை எவ்வளோ சேர்க்கணும்,
அவங்களே அவங்க தன் கைப்பட கொடுத்து அந்த மசாலாவை அரைச்சா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பல ஹோட்டல்கள் விரும்பி வாங்குறாங்க. இந்த பேட்டர்ன் அந்த கும்பத்துக்கு இருக்கு, மகரத்துக்கு இருக்கு. அவர் கணவர் மகர லக்கணம், மனைவி கும்பராசி. ஆக நீங்க வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. அதையே தொழிலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றை நன்கு உருவாக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்றை உருவாக்குதல், இதுதான் பெஸ்ட்டு. இப்போ நான் பேசிய டாபிக் வந்து டோட்டலாக சில புரியாதவர்களுக்கு பின்னாடி போய் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா இவங்க வந்து எதுவுமே சொல்கிறது புரியல, ஏதோ கதை சொல்கிறாருன்னு நினைப்பீங்க. கதையல்ல, நிஜம். மகர ராசி வாழ்க்கையில் இது நிஜம், கதையல்ல. பலருக்கு கதைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இவர்கள் தன்னுடைய கதையை கோட்டை விட்டு விடுகிறார்கள். அந்த தன் கதையை தான் நான் உங்களுக்கு அற்புதமாக அமைத்து தருகிறேன். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை உள்முகமாக உங்களுக்குள் நோக்குங்கள், உங்களுக்குள் உற்று நோக்குங்கள், உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துங்கள். அந்த ஆற்றலுக்கு அளவில்லாத வலிமை உண்டு. எப்படியும் வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெற வைப்பது என்னுடைய கடமை. அதனால் சொல்லுகிறேன், முடிந்தால் இதை பகிருங்கள். புயல் ஓய்ந்து அமைதி திரும்பியது, 7.5 நாட்டு சனி விலகி அதன் பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டால் நாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாக்கடைகளை சுட்டி காட்டுவதை நிறுத்திவிட்டு நாம் ஒரு தெளிந்த நீரோடைக்கு வந்தோமே ஆனால் அதில் நாம் அழகாக மீனை பிடித்து விடலாம். குழம்பிய குட்டையிலே எப்படி மீன் பிடிப்பீர்கள்? இதான் என்னுடைய கருத்து. இன்னொரு பார்ட் உங்களுக்காக பேசலான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் கடந்த காலத்திலே இந்த புயல் ஓய்ந்து அமைதி எப்படி திரும்பும் என்பதற்கு இந்த வீடியோ உதாரணமாக இருக்கட்டும். உலகெங்கிலும் இதை நீங்களே ட்ரெண்டிங் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சிறுவர்கள், மாணவர்கள், வேலைவாய்ப்பு பெறக்கூடியவர்கள் இவர்களுக்காக பார்ட் 2வில் மீண்டும் சந்திப்போம். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.